ஓம் சாந்தி. 21/9/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, தந்தை தனது அறிமுகத்தை உங்களுக்கு கொடுப்பதற்காக ஒவ்வொரு கல்பத்திலும் வருகின்றார். நீங்களும் தந்தையின் மிகச் சரியான அறிமுகத்தை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். கேள்வி. குழந்தைகளின் எந்த கேள்வியை செவிமடுக்கும் பொழுது தந்தை வியப்படைகின்றார்? பதில். குழந்தைகள் கூறுகின்றார்கள், பாபா, உங்கள் அறிமுகத்தை கொடுப்பது மிகவும் சிரமமாக உள்ளது. நாங்கள் எவ்வாறு உங்கள் அறிமுகத்தை கொடுப்பது? எந்த கேள்வியை செவிமடுக்கும் போது பாபா வியப்படைகின்றார். தந்தை உங்களுக்கு தனது அறிமுகத்தை கொடுத்திருப்பதால் நீங்களும் அதனை மற்றவர்களுக்கும் கொடுக்க முடியும். இதில் சிரமம் ஏதும் இல்லை. இது மிக இலகுவானது. ஆத்மாக்கள் அனைவரும் அசரீரியானவர்கள் என்பதால் அவர்களின் தந்தையும் நிச்சயமாக அசரீரியானவராக இருக்க வேண்டும். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. எந்த விழிப்புணர்வில் இருங்கள். ஆத்மாவாகிய நான் இந்த அமரத்துவ சிம்மாசனத்தில் அமர்ந்துள்ளேன். நீங்கள் எல்லைக்குட்பட்டதற்கும் எல்லையற்றதற்கும் அப்பால் செல்ல வேண்டும். ஆதலால் எல்லைக்குட்பட்ட எதனிலும் உங்கள் புத்தி சிக்கிக் கொள்வதை அனுமதிக்காதீர்கள். 2. எல்லையற்ற தந்தையிடம் இருந்து எல்லையற்ற சொத்தை பெறுகின்றீர்கள் என்ற போதையை பேணுங்கள். செயல்களினதும் நடுநிலையான செயல்களினதும் பாவச் செயல்களினதும் இரகசியத்தை புரிந்து கொண்டு பாவச் செயல்கள் செய்வதிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கற்கும் பொழுது உங்கள் புத்தியை தொழில் போன்றவற்றிலிருந்து அகற்றுங்கள். ஆசீர்வாதம். ஸ்ரீமத் என்ற கடிவாளத்தை இறுக்கமாக்குவதன் மூலம் ஓர் அதிபதியாகவும் ஒரு குழந்தையாகவும் இருப்பதன் விழிப்புணர்வை கொண்டிருந்து உங்கள் மனதை கட்டுப்படுத்துவீர்களாக. மனம் வேகமாக ஓடுகின்ற ஒரு குதிரையை போன்றது என உலக மக்கள் கூறுகின்றார்கள். ஆனால் உங்கள் மனமோ இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருக்க முடியாது. ஏனெனில் ஸ்ரீமத் என்ற உங்கள் கடிவாளம் மிகவும் உறுதியானதாகும். உங்கள் மனமும் புத்தியும் பக்க காட்சிகளை பார்ப்பதில் ஈடுபட்டு கொண்டிருந்தால் உங்களது கடிவாளம் தளர்வடைவதால் உங்கள் மனம் விஷமம் செய்ய காரணம் ஆகுகின்றது. ஆகையால் ஒரு சூழ்நிலை எழும்போது அல்லது உங்கள் மனம் விஷமம் செய்வதற்கு காரணமாக இருக்கின்ற போது ஸ்ரீமத் என்ற உங்கள் கடிவாளத்தை இறுக்கமாக்கிக் கொண்டால் நீங்கள் இலக்கை சென்றடைவீர்கள். நான் ஒரு குழந்தையும் ஓர் அதிபதியும். இந்த விழிப்புணர்வினால் உங்களால் உங்கள் மனதை கட்டுப்படுத்தும் உரிமையுடையவர் ஆக முடியும். ஸ்லோகம். நடப்பதெல்லாம் நன்மைக்கே, இனி நடக்க இருப்பது இன்னமும் நன்மைக்கே என்ற நம்பிக்கையை சதா கொண்டிருக்கும் போது நீங்கள் ஆட்ட அசைக்க முடியாதவராக இருப்பீர்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. எதற்காக